Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஜூடிஸ் கிச்சன்ல நம்ம புதினா பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்றதுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அது நல்லா கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுக்க போறோம். இப்போ வெறும் வாணலியில எண்ணெய் சேர்க்காம 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம ட்ரையா வறுத்துக்கலாம். இந்த மசாலா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இதை பொடிக்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். அதே பேன்லயே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 4 பல் பூண்டு, காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் லைட்டா வதக்குனதுக்கு அப்புறமா 1 கட்டு புதினா இலையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம். அந்த வதக்குனது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணோம். அதுக்குள்ளாடி நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குக்கர்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியா இந்த மாதிரி கட் பண்ணி அதை நம்ம வதக்கி விட்டுறலாம். இந்த வெங்காயம் பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல சேர்த்து அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த பொடி இப்ப இந்த டைம்ல அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை வடிகட்டி அதையும் இந்த மசாலா கூட அரிசி உடைஞ்சு போகாம லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த பாஸ்மதி ரைஸுக்கு பாத்தீங்கன்னா 1 பங்கு ரைஸுக்கு 1.5 பங்கு தண்ணி. 2 கப் அரிசி நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு 2 கப் தண்ணி பிளஸ் 1 கப் தண்ணிக்கு பதிலா தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். தேங்காய் பால் இல்லைனாலும் நீங்க நோ ப்ராப்ளம், பட் தேங்காய் பால் சேர்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் ஜூஸ் நான் இப்ப சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக்கர் ஒரு விசில் விட்டுடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய புதினா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, அதே டைம்ல டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த புதினால நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பா அடிக்கடி உங்க குழந்தைங்களுக்கு இந்த புதினா எல்லாம் இன்க்ளூட் பண்ணி நிறைய ரெசிபிஸ் செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.